வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5இல் 1ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட்கர வடிவ நீச்சல் குளத்தின் கான்கிரீட் உள்முற்றமானது படத்தில் காட்டியுள்ளபடி அமைக்கப்பட்டுள்ளது எனில் உள்முற்றத்தின் பரப்பு காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நீச்சல் குளம் நாட்கர வடிவத்தில் இருக்கு. அந்த கான்கிரீட் உள் முற்றமானது படத்துல இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இதான் படம், சரி. இதான் நீச்சல் குளம் பாருங்க. இந்த இடத்துல உள் முற்றம் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா, அதனுடைய பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கான்கிரீட் போட்டிருக்காங்க இல்லையா, இதோட பரப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த வெளியில இருக்கு இல்லையா ஒரு நாட்கரம் ABCD, இந்த நாட்கரத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யணும், EFGH கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த ABCDயின் பரப்புல இருந்து EFGHோட பரப்பை நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிட்டா நமக்கு தேவையான இந்த கான்கிரீட் இருக்கு இல்லையா, கான்கிரீட் உள் முற்றம், அதனுடைய பரப்பு நமக்கு கிடைச்சிரும். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல நாட்கரம் ABCயோட பரப்பு, அதுக்கடுத்து நாட்கரம் EFGHோட பரப்பு, திரும்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா போதும். ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாருங்க, முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது நாட்கரம் ABCDயின் பரப்பு. என்ன ஃபார்முலா நமக்கு? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 கடைசியில் x1 y1 சதுர அலகுகள் கண்டிப்பாக எழுதணும், சரியா? கீழ் நோக்கி அம்புக்குறி, அதுக்கு அடுத்தது மேல் நோக்கி அம்புக்குறி, சதுர அலகுகள். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு, நான் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன், 1/2. முதல்ல x1 y1, இந்த முதல் புள்ளி தான் x1 y1, என்னது? -4 -8. ரெண்டாவது புள்ளி தான் x2 y2, என்னது? 8 -4. x3 y3, மூணாவது புள்ளி இருக்குல்ல, இதான் x3 y3, என்ன இருக்கு? 6 10. திரும்ப என்ன இருக்கு? x4 y4, நாலாவது புள்ளி தான் x4 y4, என்ன இருக்கு? -10 6. திரும்ப என்ன வரணும்? x1 y1 வரணும், -4 -8. இப்போ பரப்பு கண்டுபிடிச்சலாமா? பாருங்க, ஈக்குவல் டு 1/2. முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும், மைனஸ் மைனஸ் பெருக்கணும், பிளஸ் நாங்க 16. இதை பெருங்க, 8 10 80, என்ன 80? பிளஸ் 80. இதை பெருங்க, 6 36, என்ன 36? பிளஸ் 36. இதை பெருங்க, மைனஸ் மைனஸ் பெருங்க, பிளஸ் 5 80. எதை பெருக்கிட்டோம்? கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்போ மைனஸ் போட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்க, பிளஸையும் மைனஸ் பெருங்க, மைனஸ் 8 64, மைனஸையும் பிளஸையும் பெருங்க, மைனஸ் 4 24, பிளஸையும் மைனஸ் பெருங்க, மைனஸ் 10 10 100. இந்த இடத்துல பிளஸையும் மைனஸ் பெருங்க, மைனஸ் 6 24, சரியா? ஈக்குவல் டு 1/2. எல்லாத்தையும் கூட்டுவோமா? இந்த இடத்துல பாருங்க, 0 6 6 6 கூட 12, 12க்கு 2, மிச்சம் 1 9 12 20 21, 212 மைனஸ் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டலாமா? பாருங்க, எல்லாம் ஒரே குறி தான், மைனஸ் 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 மைனஸ். அப்போ கூட்டி அதே குறியை போட வேண்டியதான். இப்போ பாருங்க, இந்த இடத்துல கூட்டுவோமா? 4 4 கூட்டினா 8, 8யும் 8 4 கூட்டினா 12, 12க்கு 2 போட்டுக்கலாமா? மிச்சம் 1 இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, அந்த 1 கூட்டினா 3 5 11, 11க்கு 1, மிச்சம் 1, இந்த இடத்துல 212 வரும். கூட்டி பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்டா பாருங்க, 64யும் 24யும் கூட்டினா 48, 48யும் 64 கூட்டினா 112, 112 100 கூட்டினா 212, எல்லாம் மைனஸ் தானே, அதெல்லாம் மைனஸ் 212. நீங்க வேணா தெளிவாக கூட இந்த போட்டு பார்க்கணும், பாருங்க. புரியலன்னா பாருங்க, 64 24 24 ஒரு 100 கூட்டுங்க, 12க்கு 2, மிச்சம் 1 7 9 11க்கு 1, மிச்சம் 1 2, 212 வந்துருச்சா? எல்லாம் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 212 ஈக்குவல் டு 1/2 212, மைனஸ் மைனஸ் பண்ணா பிளஸ்ஸா, பிளஸ் 212 ஈக்குவல் டு 1/2. 212 212 கூட்டினா என்ன பாருங்க, 424. கேன்சல் பண்ணுங்க, 1 2 2 2 4, 1 2 2 2 4. அப்போ என்ன வந்திருக்கு? 212
சதுர அலகுகள். எதோட பரப்பு? நாற்கரம் ஏபிசிடியோட பரப்பு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? உள்ள இருச்சுல இஎஃப்ஜிஹெச்சோட பரப்பு. பாருங்க, நாற்கரம் இஎஃப்ஜிஹெச்சோட பரப்பு. முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2, மூணாவது புள்ளி x3 y3, நாலாவது புள்ளி x4 y4. ஃபார்முலா என்ன வந்துரும் பாருங்க, 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. திரும்ப என்ன வரும்? x1 y1 சதுர அலகுகள். முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும், சரியா? அதுக்கு அடுத்தது மேல் நோக்கி பெருக்கணும். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். ஈக்குவல் டு 1/2. முதல்ல x1 y1. x1 y1 -3 -5. x2 y2 பாருங்க 6 -2. x3 y3 பாருங்க 3 7. x4 y4 பாருங்க -6 4. திரும்பியும் x1 y1 -3 -5. இது சுருக்கிடலாமா? பாருங்க, ஈக்குவல் டு 1/2. முதல்ல எதை பெருக்கணும்? கீழ் நோக்கி பெருக்கணும். என்ன வரும் பாருங்க, மைனஸ் மைனஸ் பிளஸ் பெருக்குனா பிளஸ் 2 6. இதை பெருங்க 6 7 42. இதை பெருங்க 3 4 பெருக்குனா 12 பிளஸ் 12. இதை பெருங்க 6 5 30. சரியா? பிளஸ் 30. மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 5 30. கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். இப்போ மைனஸ் போட்டு மேல் நோக்கி பெருங்க. இதை பெருங்க பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ் 5 30. இதை பெருங்க பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ் 2 3 6. இதை பெருங்க. இங்க என்ன வரும்? பிளஸ் மைனஸ் மைனஸ் 7 42. பிளஸ் மைனஸ் பண்ணா மைனஸ் 12. சரியா? எல்லாத்தையும் பெருக்கியாச்சு. இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 1/2. எல்லாத்தையும் கூட்டுங்க. என்ன வரும் பாருங்க, 30ஐயும் 12ஐயும் கூட்டினா 42. 42 42ஐயும் கூட்டினா 84. 84 6ஐயும் கூட்டினா 90. மைனஸ் போட்டுங்க. இது எல்லாம் ஒரே குறிதான். கூட்டுவோமா? இந்த இடத்துல பாருங்க என்ன வரும் பாருங்க, 42ஐயும் 12ஐயும் கூட்டுங்க 54. 54ஐயும் 6ஐயும் கூட்டினா 60. 60 ஒரு 30 90. என்ன 90? -90. எல்லாம் மைனஸ் எல்லாம் இருக்கு. ஈக்குவல் டு 1/2. என்ன வரும் பாருங்க, 90. மைனஸ் மைனஸ் பெருக்குனா பிளஸ் 90 மாறிடும். ஈக்குவல் டு 1/2. 90ஐயும் 90ஐயும் கூட்டினா 180. கேன்சல் பண்ணுங்க. 2 2 9 2 18. இந்த 0 அப்படியே வரும். அப்போ 90 சதுர அலகுகள். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நாற்கரம் இஎஃப்ஜிஹெச்சோட பரப்பு கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன வேணும்? கான்கிரீட் உள்முற்றத்தின் பரப்பு. கான்கிரீட் உள்முற்றத்தின் பரப்பு. உள்முற்றத்தின் பரப்பு என்ன செய்யணும்னா, நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பிலிருந்து எதை மைனஸ் பண்ணணும்? நாற்கரம் இஎஃப்ஜிஹெச்சோட பரப்பை கண்டுபிடிங்க. இஎஃப்ஜிஹெச் இதோடைய பரப்பை நம்ம மைனஸ் பண்ணணும். சரியா? ஈக்குவல் டு நாற்கரம் ஏபிசியோட பரப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 212. அப்ப இந்த இடத்துல என்னது வரும்? 212 மைனஸ் நாற்கரம் இஎஃப்ஜிஹெச்சோட பரப்பு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 90. ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோமா? 212 90 மைனஸ் பண்ண போறோம். அப்ப பாருங்க, 2ல 0 கழிச்சா 2. இங்க இது பண்ணோம்னா 11. 11ல 9 கழிச்சா 2. இந்த இடத்துல 1 தான் இருக்கும். 122. அப்போ அந்த கான்கிரீட் இருக்கு இல்லையா, கான்கிரீட் உள்முற்றம் அவருடைய பரப்பு எவ்வளவு? 122 சதுர அலகுகள். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.